நண்பா அகிலா, சொல்லுங்க அதுவா. இந்த தெருநாய்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? எல்லாமே உயிர்கள் தான். அது சரிதான்ப்பா. ஆனால் தெருநாய் பிரச்சனை இப்போ செய்திகளில் பரவிட்டு வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவா, இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் இருக்கு. ஆனால் சில உயிர்கள் மட்டும்தான் மனிதர்களோட அன்பாக பழகும். அதில் சில இந்த பூனை, நாய், ஆடு, மாடு இது மாதிரியான உயிர்கள். இப்போ இந்த நாய், பூனை எல்லாம் மனிதன் தன்னோட வளர்ப்பு பிராணியாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ இந்த மனுஷனே இந்த பூமியில் உருவாகலை. இப்போ இந்த நாய், பூனையோட நிலைமையெல்லாம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அதுங்க பாட்டுக்கு இருக்கும். சரி அகிலா, இப்போ இந்த நாய் குழந்தைகளை கடித்து கொன்னுடுச்சு, நிறைய பேரை கடிச்சிருச்சு, அதுலேயும் கொடூரமான சாவலாம் நடக்குது. அதுக்கு இந்த மக்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அதுவா, முதல் விஷயம், குழந்தைகளை நாய்களால் கடிபட்டு சாகுறாங்கன்னு சொன்னீங்க. அந்த குழந்தைகளோட அப்பா அம்மாவோட அலட்சியம்தான் இதுக்கு முக்கியமான காரணம். இப்போ இருக்கிற பெற்றோர்கள் யாரும் குழந்தைகளை கவனிக்கிறதே இல்லை. சொல்லப்போனால் ஒரு சிலர் எல்லாரும் குழந்தைகளை கடைக்கு அனுப்புறது, விளையாட தெருவில் அப்படியே விட்டுறது தான் இவங்க பண்ணுற தவறு. ஆமாம் ஆமாம், நான் கூட பார்த்தேன். நகரத்தில் எல்லாம் ரோட்லேயே விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைய பார்க்கறது கூடவா அவங்களுக்கு நேரம் இல்லை? இதனால் குழந்தைகளுக்கு தான் அதிகமான பாதிப்பு. நாய்களால் மட்டும் இல்லை, மனுஷங்களே நிறைய பேர் குழந்தையை கடத்தி கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து கூட இவங்க திறந்த மாட்டேங்கிறாங்க. சரி அகிலா, இப்போ தெருநாய்களே இருக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி அரசாங்கம் என்னதான் பண்ணுவாங்க? அவங்களால என்ன பண்ண முடியும்? அதுவா, அரசாங்கம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் மக்கள் மேலே அக்கறை வரலன்னு தான் அர்த்தம். அகிலா, தினமும் இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா இந்த பூமியில் பிறந்தோம்னு இருக்கு. அதுவும் மனுஷனாக பிறந்துட்டு எந்த உதவியும் செய்ய முடியலையேன்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. அதுவா, நீ மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும். அப்போது நம்ம தமிழ்நாடு கொலை கொள்ளை திருட்டு இல்லாமல் இதெல்லாம் தாண்டியும் நாய்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும். மக்களும் எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, தமிழனுக்கு எப்போதுமே ஒரே கொள்கை தான்: பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். மக்கள் ஒதுங்கி போகாமல் தீர்வை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுவே போதும். எல்லாருமே நாயை வளர்க்கலாம், ஆனால் தெருவில் விடாதீங்க. அது அந்த நாய்க்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும். சரி அகிலா, கடைசியாக ஒரு கேள்வி. இந்த வெறி நாய் சொறி நாய் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன வித்தியாசம்? நண்பா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வெறி பிடிச்ச நாய். அதான் வெறி நாய். நானும் நல்லா இருக்க மாட்டேன், மற்றவங்களையும் நல்லா இருக்க விட மாட்டேன்னு நினைக்கிறது தான் சொறி பிடிச்ச நாய், சொறி நாய். அதனால மனுஷங்க வெறி நாயாவும் சொறி நாயாவும் இருக்காம நல்ல நாயா இருங்க. நீங்க வளர்க்குற நாயையும் நல்லபடியா வச்சுக்கோங்க. இதுதான் இந்த உலகத்துக்கு நன்மை, மக்களுக்கு நன்மை. சரிங்களா?